அண்ணே, தேதி 29 ஆச்சு. போன மாதம் சம்பளமே நீங்கள் என்ன கொடுக்கலண்ணே. அதுக்குள்ளே இந்த மாதம் வந்துருச்சு. பஸ் பாஸ் கூட முடிஞ்சிச்சுண்ணே. நீங்கள் காசு கொடுத்தா தான் என்னால் பஸ் பாஸ் ரினியூவல் பண்ண முடியும். ரொம்ப கஷ்டமாக இருக்குண்ணே. தரேன் முதல்ல போய் வேலையை பாரு. ம், சரிங்கண்ணே. டேய், நான் ஒரு முக்கியமான வேலையை வெளியே போகிறேன். நான் வரத்துக்கு நைட் ஆகிடும். கடையை போட்ட வேணாம், தாப்பால் மட்டும் போட்டு கிளம்பு. என்ன? ஐயோ, சம்பளம் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாரு. இப்போ வர நைட் ஆயிடுன்னு சொல்கிறாரு. சரி, பார்த்துப்போம். டேய், ஆ, இன்னும் நீ கிளம்பலையா? மணி 7 ஆச்சு. இல்லைண்ணே, இன்னைக்கு சாயங்காலம் நீங்கள் சம்பளம் தரேன்னு சொல்லியிருந்தீங்கல்ல, அதான் வெயிட் பண்ணி வாங்கிட்டு போகலான்னு தானே. டேய், என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? உன் சம்பளத்தை நான் தூக்கி நான் ஓட்டுற போகிறாங்க. நாளைக்கு தான் வந்து வாங்கிக்கலாம். என்னவா? இல்லைண்ணே. டேய், செம்ம டென்ஷனில் இருக்கிறேன். தயவு செய்து ஒழுங்காக சட்டை போட்டு கிளம்பிடு. அப்பாடா, நம்ம இப்படி பேசுறதுனால இன்னொரு நாளைக்கு நம்ம சம்பளம் கேட்க மாட்டான். தம்பி, நீங்க வேலுக்கல்ல தானே வேலை பாக்குறீங்க? ஆ, இந்த பணத்தை எடுத்துன்னு போய் கொடுக்கணும். எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. அவர்கிட்ட எடுத்துன்னு போய் கொடுத்துறீங்களா? ஆ, சரிங்க சார். அது தாங்க. இந்தாங்க. ஆ, தம்பி, ஆ, நாளைக்கு அவர் ஏதோ அப்பார்ட்மெண்ட் வாங்க போறாராம். அதனால தான் அவர் வேலை செஞ்ச பணமாவே இருந்தாலும் இவ்வளவு சீக்கிரம் ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். ஆ, அப்பார்ட்மெண்ட்டா? அதை மறக்காம சொல்லிருந்தேன். இங்கே எல்லாருமே அவங்க நல்லா இருக்கணும்னு யோசிக்கிறாங்களே தவிர நம்ம நல்லா இருக்குமான்னு கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்குறதே இல்லை.